உங்கள் செல்லக்குட்டி சரியாக சாப்பிட மாட்றாங்களா? சரியாக சாப்பிடாதனால வெயிட் லாஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த ஒரு கஞ்சி மட்டும் செஞ்சு கொடுங்க. உங்கள் செல்லக்குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கெயினும் ஆகுங்க. இந்த கஞ்சி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாதுங்க. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக செய்கிற கஞ்சி தான் இது. வாங்க இந்த கஞ்சி எப்படி செய்யறதுன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளை இல்லை சிகப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2மே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை லோ ஃப்ளேமில் ஒரு பேன் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஒரு 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி கரைக்கிற பொட்டுக்கடலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கடலை வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அவலுக்கு 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நட்ஸ். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்பாவுக்கு 7 மந்த்லேருந்தே நட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மட்டும் நட்ஸ் வந்து ஆட் பண்ணி இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபைன் பவுடராக பிளெண்டரோ இல்லை மிக்ஸி ஜார்லேயே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏர்டைன் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட் கெயினும் ஆகும். இந்த கஞ்சி செய்கிறதுக்கான வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம்.